Hi students, this is Vijay Exercise 2.8, question number 7. Find the value of summation k equal to 1 to 8 cos 2k by 9 plus I sin 2k by 9. சரிங்களா, இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இன்ட்ல நம்ம கண்டிஷன் எடுத்து பாருங்க. nth roots ஆஃப் யூனிட்டினா அதோட வேல்யூ வந்து 1. சம் ஆஃப் nth ரூட்ஸ்னா அது வேல்யூ வந்து என்னது 0. இது பாருங்க, சம் ஆஃப் ரூட்ஸ் 1 plus ஒமேகா ஸ்கொயர் plus எக்ஸெட்ரா ஒமேகா ஃபார் n minus 1 equal to 0. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஒமேகான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா sis 2 by n. sis 2 by n cos 2 by n plus I sin 2 by n. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் sis 2 by n அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, என்னக்கு இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் கொஸ்டின்ல 9. அப்ப நம்ம என்னக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ணோம், 9 சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ புட் n equal to 9 அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ல கொடுத்துருக்க ஃபார்ம்ல எழுத போறோம். சரிங்களா? சரி பாருங்க, இன்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க 1 plus ஒமேகா ஸ்கொயர் plus etc plus ஒமேகா பவர் n minus 1. ஸோ n minus 1 நம்மளுக்கு 9 minus 1 equal to 0. சரியா? தென் இந்த இடத்துல 1 plus 1 என்பது வந்துச்சுன்னா பேலன்ஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இது ஒமேகா பவர் 9 minus 1 8 equal to இந்த லெஃப்ட் சைடு பிளஸ் 1 ரைட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்னது -1 அப்படின்னு அர்த்தம். இதுல ஒமேகான்றது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் ஒமேகா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்க. ஒமேகான்றது sis 2 by n. பட் என்னக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம் 9 போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஒமேகான்றது sis 2 pi by 9 அப்படின்னு அர்த்தம். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒமேகா இடத்துல sis 2 by 9 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன வருது sis 2 pi by 9 பிளஸ் இது வந்து sis 2 pi by 9 whole square plus etc plus sis 2 pi by 9 whole power 8 equal to -1. Then first step sis 2 pi by 9 plus இந்த பவர் நம்ம டிமோசல் கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். இந்த பவர் வந்து ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். cos theta plus I sin theta whole power என்னன்னா cos n theta plus I sin n theta. அந்த மாதிரி இந்த பவர் வந்து இந்த ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 into 2 pi by 9 மல்டிப்ளை பண்ணும்போது இது நம்மளுக்கு sis 4 pi by 9 அப்படின்னு வருது. பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இதுங்க sis into 2 8s அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 16 pi by 9 equal to -1. தென் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஷார்ட் ஃபார்மா அப்படியே கொஸ்டின் எழுதி பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மேஷன் k equal to 1 to 8 into இந்த ஷார்ட் ஃபார்ம் பாருங்க sis 2k pi by 9. sis 2k pi by 9 equal to -1. செக் பண்ணி பாருங்க. k நம்ம 1 போட்டோம்னா 2k pi by 9 sis 2 pi by 9 ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும். அடுத்தது k2 போடும்போது இந்த சம்மேஷன்ன்றது ஆட். சம்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு வேலையை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்ட அப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். k2 போட்டோம்னா 2 2s are 4 pi by 9. k3 போட்டோம்னா 2 3s are 6 6 pi by 9. அப்படியே லாஸ்ட் பாருங்க எக்ஸெட்ரா 8 சப்ஸ்டிட் பண்ணோம்னா sis 2 8s are 16. k இடத்துல பாருங்க 2 8s are 16 6 16 pi by 9 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஷார்ட் ஃபார்ம் இப்படி எழுதிக்கலாம். சரியா? இதில் நம்ம சிஸ்ன்னு எழுதினாலும் இல்ல கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி k equal to 1 to 8 இது நம்மளுக்கு cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 sis 2 pi by 9 எழுதினாலும் சரி இல்ல cos 2 by 9 plus I sin 2 எழுதினாலும் சரி. இதோட வேல்யூ என்னது -1.